போனான். பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான். அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும், மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்டதல்ல. பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி. அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் சாலச் சிறந்தது என்று நான் உன்னிடம் கொடுத்தேன். நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கி கொண்டாய். மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும், ஒரு பழம்தான் காய்க்கும், மீண்டும் அது காய்க்காது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டும். அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று இதனுடைய தாத்பரீகம் கூறுகிறது என்று கூறினார். அப்படியா